காஞ்சிபுரம் மாவட்ட இந்திய தேசிய கிராம தொழிலாளர் சம்மேளனம் சார்பில் மத்திய அரசை கண்டித்து காஞ்சிபுரத்தில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் ஏராளமான தொழிலாளர்கள் பங்கேற்று கண்டன கோஷங்களை எழுப்பினர். காஞ்சிபுரம் மாவட்ட இந்திய தேசிய கிராம தொழிலாளர் சம்மேளனம் சார்பில் மத்திய அரசை கண்டித்து காஞ்சிபுரம் தாலுகா அலுவலகம் எதிரே கண்டன ஆர்ப்பாட்டமானது மாவட்ட தலைவர் அவலூர் சீனிவாசன் தலைமையில் நடைபெற்றது. இதில் இந்திய தேசிய கிராம தொழிலாளர் சம்மேளனத்தின் தலைவரும் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியின் துணைத் தலைவருமான வாழப்பாடி ராமசுகந்தன் பங்கேற்று கண்டன உரையாற்றினார். இந்த ஆர்ப்பாட்டத்தில் ஏராளமான தொழிலாளர்கள் கலந்து கொண்டு மத்திய அரசு 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டத்தில் தமிழ்நாடு தொழிலாளர்களுக்கு சம்பளம் உயர்த்திடவும், தமிழகத்திற்கு வழங்கப்படும் நிதியை கால தாமதம் செய்யாமல் உடனடியாக வழங்கிடவும், ஏடிஎம்மில் பணம் எடுக்கும் கட்டணம் வசூலிப்பதை மத்திய அரசு திரும்ப பெற வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை நிறைவேற்ற வலியுறுத்தியும் மத்திய அரசை கண்டித்தும் கண்டன கோஷங்களை எழுப்பினர். ஆர்ப்பாட்டத்தில் INTUC தமிழ்நாடு மாநில பொதுச் செயலாளர் பன்னீர்செல்வம், மாநில பொதுக்குழு உறுப்பினர் RV குப்பன், சிறுபான்மை பிரிவு மாநில நிர்வாகி லியாகத் ஷெரீப், வழக்கறிஞர் பிரிவு மாநில பொதுச் செயலாளர் வழக்கறிஞர் குருராஜ் குமார், வர்த்தக காங்கிரஸ் மாவட்ட தலைவர் பூக்கடை மணிகண்டன், சாதிக் பாஷா, பொதுச் செயலாளர் KS செல்வம், சக்கரலிங்கம், முன்னாள் நகர தலைவர் சேரன் உள்ளிட்ட திரளான நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். தொழிலாளர் ஒற்றுமை, தொழிலாளர் ஒற்றுமை, தொழிலாளர் ஒற்றுமை, ஒன்றுபடுவோம், 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 போராடுவோம், போராடுவோம், போராடுவோம். சார்பாக அதன் மாவட்ட தலைவரான அவலூர் சீனிவாசனும் எனது நண்பருமான அவருடைய தலைமையிலே இங்கே கண்டன ஆர்ப்பாட்டம் நடந்து கொண்டிருக்கின்றன. இந்த போராட்டத்திற்கு மதிப்புக்கும் மரியாதைக்கும் கூறிய ஐயா வாழப்பாடியாருடைய புதல்வர் அண்ணன் ராமசுகந்தன் அவர்கள் இங்கே கலந்து கொண்டு கண்டன உரை ஆற்றுகிறார்கள். INTUC மாநிலத்துடைய பொதுச் செயலாளர் அண்ணன் பன்னீர்செல்வம் அவர்கள் இப்போது சிறப்புரை ஆற்ற இருக்கின்றார்கள். இங்கே பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி இந்த போராட்டம் நடந்து கொண்டிருக்கிறது. நீண்ட நாளாக மத்திய ஆளுகின்ற ஆட்சியான BJP அரசாங்கம் உச்ச நீதிமன்றம், அதாவது சுப்ரீம் கோர்ட் என்று தமிழிலே சொல்வார்கள், அதனுடைய கிளையை சென்னையிலே அமைக்க வேண்டும் என்று ஒரு கோரிக்கையை முன்வைத்தும் இங்கு ஆர்ப்பாட்டம் நடக்கின்றன. அது மட்டுமல்லாமல் நமது இந்திய நாட்டிலே கடைகோடி மனிதனுக்கு உணவு தானியம் கிடைக்கும் மசோதாவை நிறைவேற்று என்று உச்சநீதிமன்ற தீர்ப்பை அமுல்படுத்து என்று இங்கே வலியுறுத்தி போராட்டம் நடக்கின்றது. இந்த உணவு தானிய மசோதாவில் ஒரு விஷயம் இருக்கின்றன. அன்னை சோனியா காந்தி அவர்கள் பார்லிமெண்டிலே வாக்கெடுப்பு நடத்து என்று சொன்னார்கள். அப்போது வாஜ்பாய் அரசு, அத்வானி அவர்கள் எல்லாம் வாக்கெடுப்புக்கு மறுத்த போது கிட்டத்தட்ட 5 மணி நேரம் மூச்சு விடாமல் பேசி வாக்கெடுப்பு நடத்தி ஆக வேண்டும், கடைகோடி ஏழைக்கு உணவு தானியம் கிடைக்க வேண்டும் என்று பேசினார்கள். அப்போது 5 மணி நேரம் பேசும்போது நள்ளிரவு 1 மணி விட்ட பிறகு அகில இந்திய காங்கிரஸ் தலைவர் அன்னை சோனியா காந்தி அவர்களுக்கு மூச்சு திணறல் ஏற்பட்டு மிக சாதாரண அம்பாசிடர் காரில் சென்று மருத்துவமனையில் சேர்ந்தார்கள். பிறகு நம்பிக்கை வாக்கெடுப்பு நடைபெற்றது. அந்த நம்பிக்கை வாக்கெடுப்பின் போது வெற்றி பெற்று விட்டது. ஆனால் அப்போது இருந்த வாஜ்பாயுடைய அரசும் அத்வானி அவர்களும் பிரதமருக்கு என்ன அதிகாரங்கள் இருக்கிறதோ அதே அதிகாரம் சோனியா காந்திக்கு இருக்கிறது, எதிர்கட்சி தலைவர் என்ற முறையிலே. ஆனால் அந்த அம்மையார் அவர்கள் சாதாரண அம்பாசிடர் காரில் சென்று விட்டார்களே. ஆனால் ஓட்டு போட முடியல. அந்த அம்மாவால அவ்வளவு நேரம் போராடி 5 மணி நேரம் பேசி வாக்களிக்க முடியல. விலை உயர்ந்த ஆம்புலன்ஸ் எல்லாம் இருக்கும் பொழுது மிக சாதாரண வண்டியில் போயிட்டார்களே, ஏதேனும் ஒன்று ஆகியிருந்தால் அரசு பதில் சொல்லுமே என்று அத்வானி எல்லாம் பேசினார்கள். அப்படிப்பட்ட உணவு தானே கடைகோடி மனிதனுக்கு கிடைக்க வேண்டும் என்று போராடியவர் தான் அன்னை சோனியா காந்தி அவர்கள். அதை கலைஞர் கருணாநிதி அவர்கள் புகழாரம் சூட்டினார், மணிமேகலை என்று வர்ணித்தார். அல்ல குறையாது அச்சய பாத்திரம் என்று. இதை எதற்காக சொல்கிறேன் என்றால்,
இது ஒன்று அந்த சாதாரண மனிதனுக்கு உணவு கிடைக்கவில்லை என்று உச்சநீதிமன்றம் ஒரு நபர் சென்றார்கள், வழக்கு தொடுத்தார்கள். அப்போது உச்சநீதிமன்றம் நீதிபதிகள் என்ன சொல்றார்கள் என்றால், இருவர் கொண்ட பேச்சு கடைகோடி மனிதனுக்கு உணவு தானிய சட்ட மசோதா படி உணவு கிடைக்க உறுதி செய்ய வேண்டும் மத்திய அரசு என்று சொன்னார்கள். அதைத்தான் இங்கு வலியுறுத்தி தலைவர் முன்பு நாங்கள் போராடி கொண்டிருக்கின்றோம். இதெல்லாம் தலைவர் அவர்கள் தன்னுடைய கடிதத்தின் வாயிலாக தெரிவிக்கும் போது கடைகோடி மனிதனுக்கு உணவு தானியம் கிடைக்கும் என்று தெரிவித்துக் கொள்கிறேன். அது மட்டும் இல்லாமல் 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டத்திலே தமிழக அரசு வஞ்சிக்கப்படுகிறது, கூலிகள் நிறுத்தப்படுகிறது. மாநிலங்கள்லாம் பார்க்கும்போது தமிழ்நாட்டுக்கு 117 ரூபாய் தான் கூலி கிடைக்கிறீங்க, அதை கொஞ்சம் உயர்த்தணும். ஆகவே அது மட்டும் இல்லாமல் ஏடிஎம்ல எடுத்தா நம்மளா வேறாம் போறோம் 3 வாட்டி எடுத்தா துட்டு கட்டணம் பிடிக்கிறாங்க. இப்படிப்பட்ட ஒரு நிலை இங்கே தள்ளப்பட்டிருக்கு. ஒரு தகவல் பெறும் உரிமம் சட்டத்தை பிரதமர் மன்மோகன் சிங் தலைமையிலே இங்கே நடைபெற்ற போது அந்த சட்டம் அமலுக்கு வந்தது. இந்த சட்டம் நிறைய பேருக்கு தெரியவில்லை. சிலர் எம்எல்ஏ இருந்தாதான் பதவி, எம்பி இருந்தாதான் அதிகாரம், கவுன்சிலர் இருந்தாதான் அதிகாரம் என்று நினைத்துக் கொண்டிருக்கின்ற காலத்திலே கூட இந்த தகவல் பெறும் உரிமம் சட்டத்தை வலுவை யாருமே புரிந்து கொள்ளவில்லை. நாம் அனைவருக்கும் அதிகாரத்தை கொடுத்தது மன்மோகன் சிங் அரசு, சோனியா காந்தி. இன்னைக்கு பேச முடியாது, கலெக்டர் ஆய்வு பண்றாரு. கலெக்டர் தான் அதிகாரம் இல்ல, சாதாரண செல்வமும் சாதாரண குப்பனும் சாதாரண கடைகோடி மனிதனும் 10 ரூபாய் ஸ்டாம்ப் போட்டு 2J என்ற பிரிவின் கீழ் நான் உங்கள் அலுவலகத்தை ஆய்வு செய்கிறேன் என்று சொன்னால் நமக்கு ஒரு சேர் கொடுத்து, ஐயா நீங்க என்ன பாக்குறீங்களோ பாருங்க, நம்மளுக்கும் அந்த அதிகாரத்தை பெற்று தந்தவர் அந்த சோனியா காந்தி, பிரதமர் மன்மோகன் சிங். அதே போல 4 என்ற ஒரு பிரிவு இருக்கின்றது. அந்த 4 என்ற பிரிவில ஒவ்வொரு மொழியிலும் அந்தந்த மாநிலத்தில் விரும்பும் மொழியில் அவங்களோட சம்பளத்தையும் அந்தந்த தணிக்கை அறிக்கை வெளியிடணும்னு சொல்றாங்க. அதை செய்யல இந்த பிஜேபி அரசு. அதுதான் அகில இந்திய காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன் கார்கே தகவல் அறியும் சட்டத்தை நீத்து வைத்து விட்டார்கள் இந்த அரசு என்று சொன்னார்கள். அது காரணம் 1.5 லட்சம் ரூபாய் அந்த செலவு காப்பீடு பண்ணோம், அதை செய்யல. அதை உச்ச நீதிமன்றம் செய்யின்னு சொல்லுது. எதையுமே போராடி பெற வேண்டியது காங்கிரஸ் கட்சி தான். இது ரோட்ல நின்று மக்களுக்காக போராடுற இயக்கம். இதெல்லாம் எதற்காக என்றால் நம் தலைவர்கள் அண்ணன் பன்னீர்செல்வம் போன்றவர்கள், அண்ணன் வாழப்பாடியாருடைய தலைவர் மகனாகிய ராமசுவரன் அவர்களெல்லாம் இந்த இடத்திலே பேசும் பொழுது அவர்கள் காதிலே செவி சாய்க்கும், அந்த மணி அடிக்கும், ஏழைகளுக்கு கிடைக்க வேண்டிய நீதியை கிடைக்கும் என்று தெரிவித்துக் கொள்கிறேன். அது மட்டும் இல்லாமல் இங்கே தலைவர் பல விஷயங்களை கருத்துக்களை எல்லாம் இரு தலைவர்கள் பேச இருப்பதால் என்னுடைய உரையை நான் முடித்துக் கொண்டுகிறேன். செல்வம் கிடையாது. காமராஜருக்குன்னா போட்டி தந்தா 1.25 ரூபாய் இதுன்றான். ஆனா இப்போ அப்படி சொல்ல முடியுமா? அப்படிப்பட்ட ஒரு நேர்மையான ஆட்சியை காங்கிரஸ் ஆட்சி இருந்தது. மீண்டும் காங்கிரஸ் ஆட்சி வர உங்களெல்லாம் ஒத்துழைப்பு தர வேண்டும் தெரிவித்துக் கொண்டு இந்த இடத்தில் எனக்கு பேச வாய்ப்படைவதற்கு நன்றியை தெரிவித்துவேன். அதே நேரத்தில் நமது அவ்வளவு சீனிவாசனை பற்றி சொல்ல வேண்டும் என்றால் தலைமை தாங்கி நடத்திய ஒரு நல்ல ஒரு அருமையான கட்சி தொண்டர். வாழப்பாடி மீது மிகவும் விசுவாசம் கொண்டவர். நான் வாழப்பாடியாருடன் இருந்து பழகியவன். தலைவரை பற்றி எனக்காக இந்திரா காந்தி சிலை வைக்க வேண்டும் என்று சொன்ன போது நான் வீதியில் இறங்கி போராடுவேன் என்று எனக்காக அறிக்கை கொடுத்தார். பல கூட்டத்தங்களை நான் நடத்திருக்கிறேன் வாழப்பாடியாரை வைத்து. அப்போது அவருடைய கம்பீரமான பேச்சு, அவர் கம்பீரமாக கட்சி நடத்தியது அந்த தமிழக காங்கிரஸ் கமிட்டியிலே நடந்து வரார் என்றால் மெத்தப்படுகிறே. மத்திய அரசாங்கம் லட்டர், மாநில அரசாங்கம் லட்டர்னா அப்படியே ஒரு கம்பீரம் இருந்தது. அந்த கம்பீரம் போய்விட்டது. அதை தலைவருடைய மகனாக அவர் அதை மீண்டும் கொண்டு வர வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு எனக்கு பேச வாய்ப்பளித்து நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம், ஜெய். மாவட்ட இந்திய தேசிய கிராம தொழிலாளர் சம்மேளனம் சார்பாக மத்திய அரசை கண்டித்து சில கோரிக்கைகளை முன்வைத்து நாங்கள் இங்கு போராடி கொண்டிருக்கிறோம். ஏழை எளிய மக்களுக்கு உணவு தானியம், கடைக்கோடியில் உள்ள ஏழை எளிய மக்களுக்கு உணவு தானியம் கொடுக்க வேண்டும். அதே போல ஏடிஎம்மில் பணம் எடுப்பதற்கு விதிக்கப்பட்ட தொகையை அரசு திரும்ப பெற்றுக்கொள்ள வேண்டும். அதே போல தகவல் அறியும் உரிமை சட்டத்தை இந்த அரசு நீர்த்து போக செய்துவிட்டது. இந்த மத்திய அரசு நம் தமிழ்நாட்டிலாவது பரவாயில்லை, வடநாட்டில் யாராவது தகவல் உரிமை மூலம் தகவல் பெற வேண்டும் என்றால் அந்த நபர்கள் கொலை செய்யப்படுகிறார்கள். இந்த அவலத்தை எல்லாம் மோடி அரசு தான் முன்னின்று செய்து கொண்டிருக்கிறது. தகவல் அறியும் சட்டம் என்பது கடைக்கோடி உள்ள மக்களுக்கு அரசாங்கம் கொடுத்த ஒரு மிகப்பெரிய வரப்பிரசாதம்.
காங்கிரஸ் கட்சி காலத்தில் அன்னை சோனியா காந்தி அவர்களும் மன்மோகன் சிங் அவர்களும் இந்த தகவல் அறியும் சட்டத்தை கொண்டு வந்து ஒவ்வொரு பொதுமக்களையும் அரசாங்கத்தை எதிர்த்து கேள்வி கேட்பதற்காக அவர்கள் கொடுத்த வாய்ப்பு தான் இது. ஆனால் இந்த பிஜேபி அரசு இந்த தகவல் அறியும் சட்டத்தையும் தகவல் உரிமை சட்டத்தையும் நீர்த்து போக செய்துள்ளார்கள்.